பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். புதுக்கோட்டை மாநகராட்சி 41வது வார்டு மேட்டுப்பட்டி கேட் அருகே உள்ள அருள்மிகு செல்வ விநாயகர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு 2வது அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக 3 கால யாகசாலை பூஜைகள் செய்யப்பட்டு பல்வேறு ஸ்தலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரை கொண்டு கோபுர கலசத்தின் மீது ஊற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வரதராஜபுரம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் கோவிலின் 10ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா மற்றும் தீமிதி உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் திருவீதி உலா சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனையடுத்து விரதமிருந்த பக்தர்கள் தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊர்காவல் படையினருக்கு முதலுதவி பயிற்சி உள்ளிட்ட அடிப்படை பயிற்சி அளிக்கப்பட்டது. இப்பயிற்சி முகாமை ஆயுதப்படை காவல் துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து சாலை விபத்தில் சிக்கியவர்களுக்கு முதலுதவி செய்வது உள்ளிட்டவை குறித்து முதலுதவி பயிற்சியாளர் காமேஷ் விளக்கம் அளித்தார். தாம்பரம் முதல் சென்னை கடற்கரை வரை இயக்கப்படும் மின்சார ரயில் தடத்தில் சிக்னல் கோளாறு ஏற்பட்டதால் பல மின்சார ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. ரயில்கள் வெகு நேரமாக நிறுத்தப்பட்டதால் அலுவலகம் செல்லும் ஆயிரக்கணக்கான பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். பின்னர் சிக்னல் கோளாறுகள் சரி செய்யப்பட்டு மீண்டும் வழக்கம் போல் ரயில்கள் இயக்கப்பட்டன. வேலூரில் உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு மாவட்ட வருவாய் அலுவலர் சுப்பிரமணியன் தலைமையில் தமிழ் வளர்ச்சி உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இதில் தமிழின் வளர்ச்சிக்கு பாடுபடுவோம், பெரும்பாலான கோப்புகளில் தமிழ் மொழியை பயன்படுத்துவோம் உள்ளிட்ட உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள மத்திய அரசின் தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் 12வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், சபாநாயகர் செல்வம் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினர். முன்னதாக விழாவில் கல்வியாளர்கள் ஊர்வலம் மற்றும் மாணவ மாணவிகள் உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டனர். இதில் காரைக்கால் தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குனர் மகரந்த் மாதவ் காங்கரேகர், புதுவை மாநில குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் மதுபானங்கள் விற்கப்படுவதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்நிலையில் தனிநபர் ஒருவர் மணமகிழ் மன்றத்தில் கூடுதல் விலைக்கு பீர் பாட்டில் வாங்கி அதனை வீடியோவாக பதிவிட்டு சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோ வைரலாகியுள்ள நிலையில் உடனடியாக இந்த மணமகிழ் மன்றத்தை அகற்ற வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.
வரியா? 2 வண்டி என்னப்பா ஆச்சு? திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கள்ளுக்குட்டை ஏரியில் அனுமதியின்றி நொரம்பு மண் கடத்தப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றபோது நொரம்பு மண் கடத்தலில் ஈடுபட்ட ஓட்டுநர் அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளார். அதனைத் தொடர்ந்து போலீசார் டிராக்டரை பறிமுதல் செய்த நிலையில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய ஓட்டுநரை தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் பிரபல தெலுங்கு நடிகரான நிக்கில் சித்தார்த் தான் நடித்த சுயம்பு திரைப்படம் வெற்றி பெற வேண்டி தனது குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார். பழனி அடிவாரத்திலிருந்து ரோப்கார் வழியாக வளைக்கோவில் சென்று முருக பெருமானை வணங்கி வழிபாடு நடத்தினார். வேலூரில் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த ஓட்டுநரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். வேலூர் கஸ்பா பகுதியைச் சேர்ந்த சிறுமி மூதாட்டியின் பராமரிப்பில் வசித்து வரும் நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் முஜிப் சிறுமியை பாலியல் தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து முஜிப்பை கைது செய்தனர்.